இன்றைக்கு நாம் எடுக்கக்கூடிய முதல் வசனம் சங்கீதம் 121:1. சங்கீதம் 121:1, 2 வசனங்களை நாம் முதலாவதாக வாசிப்போம். நம்ம இங்கே பார்த்தா கூட போதும். வரும் பர்வதங்களுக்கு நேராக இன்றைக்கு நோக்கி பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ சங்கீதக்காரர் என்ன சொல்கிறார் என்று பார்க்கும்போது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்ப நமக்கு ஒத்தாசை எங்கிருந்து வருகிறது, ஆண்டவர் எங்கே நோக்கி பார்க்க சொல்லுகிறார் என்பதை குறித்துதான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அப்பொழுது நமக்கு ஒரு ஒத்தாசை தேவையா இருக்கிறது. ஒத்தாசை என்று சொன்னால் ஒத்தாசை, சப்போர்ட், ஒத்த ஆசை, ஒத்தாசை, சப்போர்ட். அப்ப நமக்கு சப்போர்ட் எங்கிருந்து வரும்? பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரக்கூடிய ஒரு பர்வதம் இருக்கிறது. நமக்கு ஒத்தாசை செய்யக்கூடிய, அல்லதுக்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய, அல்லது நம்மை தாங்கக்கூடிய ஒரு பர்வதம் இருக்கிறது. அந்த பர்வதத்தை நோக்கி நம்முடைய கண்களை ஏறெடுக்க வேண்டும். அந்த பர்வதம் எவ்விதமான பர்வதம்? 2வது வசனத்துல வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். அப்ப வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று சொன்னால் அந்த ஒத்தாசை எப்படி இருக்கும்? அது நமக்கு 100% அல்லது முழுவதுமாக அது நமக்கு பயனுள்ளதா இருக்கும். வேதாகமத்திலிருந்து அதற்கான ஒரு பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகம புத்தகம் 22ஆம் அதிகாரம் 11 முதல் 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு மிகப்பெரிய சூழ்நிலையிலே ஆபிரகாமுக்கு தேவன் அருளி செய்கிற காரியத்தை பார்க்க முடியும். மைக்கு கொடுத்துருங்க சார், இருக்கா? அப்போ அது ரெக்கார்டிங் பண்றதுன்னா மைக் கொடுத்துருங்க. இல்லை யார் படிக்கிறாங்களோ அவங்க கிட்ட. இங்கே நாம் பார்த்த வேத பகுதி நான் சொல்ல வேண்டியதில்லை. ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை பலியிடும்படியாக என்ன செய்கிறாரு? கொண்டு போகப்படுகிறார். அமிதமான நிலைமையிலே அப்பொழுது கர்த்தருடைய தூதனாவன் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்று சொல்லுகிறார். தன்னுடைய மகனை பலியிடும்படியாக, ஈசாக்கை பலியிடும்படியாக அந்த கட்டளையின் மேல் கிடத்தி தன்னுடைய குமாரனை வெட்டும்படியாக கத்தியை எடுத்தான். இப்போ தன்னுடைய குமாரனை பலியிடும்படியாக கத்தியை எடுக்கிற நேரமா இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையிலே 100 வயதிலே பெற்ற ஒரு மகனாய் இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே தனக்கு இருந்த ஒரே ஒரு மகன், தனக்கு இருந்த ஏகசுதன், ஏகபுத்திரன், அதிகமாய் நேசிக்கக்கூடிய ஒரு மகனாய் இருந்தார். அந்த மகனை இப்பொழுது ஏதோ பலியிடும்படியாக தன்னுடைய கத்தியை எடுக்கிற நேரமாய் இருக்கிறது. அந்த நேரத்திலே அமிதமாக தன்னுடைய விசுவாசத்தினாலே தன்னுடைய கத்தி எடுக்கிற நேரத்திலே இதோ அப்பொழுது ஒரு சத்தம் வருகிறது. ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிடக்கூடிய ஒரு நேரமாய் இருக்கிறது. இவ்வளவு நேரம் தன்னுடைய மகனை குறித்துள்ள பாரத்தை குறித்தோ அவருடைய இருதயத்தை குறித்தோ வேதம் வெளிப்படுத்தவில்லை. ஆனால் கர்த்தரிட்ட கட்டளை நிறைவேற்றும்படியாக அவர் கடந்து போனார் என்று பார்க்கிறோம். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் இருக்கும் பொழுது, தேவனுக்கு காலையில கூட ஒரு வசனத்தை விதமாய் வாசித்தும், கர்த்தரிடத்தில் அன்பாய் இருக்கிறவர்களை தேவன் என்ன செய்கிறார்? அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறார், அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறார். அவ்விதமான நிலைமையிலே தேவன் சொன்ன வார்த்தையானது அதை கடைபிடிக்க முடியாத வார்த்தையா இருக்கலாம். ஒருவேளை அவருடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைமையா இருக்கிறது. தனக்கு இருந்த ஏகபுத்திரனையும் ஏகசுதனை பலியிடும்படியாக இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் பிரயாணங்கள் செய்து அதிபயங்கரமான மலைப்பகுதிகளிலே பிரயாணம் செய்து தன்னுடைய மகனை பலியிடுகிற நேரத்திலே, அந்த சரியான நேரத்திலே கர்த்தர் இப்பொழுது ஆபிரகாமுக்கு ஒரு வழியை திறக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட
சில போராட்டங்கள் வரும்பொழுது, சில சோதனைகள் வரும்பொழுது என்ன செய்வதென்று கலங்கி தவிக்கிற வேலை, ஆண்டவர் சொல்லிவிட்டாரே இதை செய்ய வேண்டுமே என்று சொல்லி கலங்கி தவிக்கிற வேலைகளிலே நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது, கர்த்தரிடத்துல விசுவாசம் வைக்கும் போது, கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய ஆண்டவராய் இருக்கிறார். ஆபிரகாமே ஆபிரகாமே என்று தேவன் இப்பொழுது அழைக்கிறார். ஆபிரகாமே என்று அழைத்தது மாத்திரம் அல்ல, இதோ உனக்கு ஒரு பெரிய காரியத்தை காட்டப் போகிறேன், உனக்கு ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தார் என்று பார்க்கிறோம். அங்கே பார்க்கும் பொழுது 13 வசனத்தில் பார்க்கும் போது ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். 14 கூட வாசியுங்கள். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு இக்கட்டான சூழ்நிலைமை, அடுத்தபடியாக என்ன செய்வது என்று தெரியவில்லை, இதை செய்தே ஆக வேண்டுமே, ஆண்டவருடைய கட்டளை விதமாய் இருக்கிறதே, ஆண்டவருடைய செயல்பாட்டிற்கு நான் கீழ்ப்படிந்திருக்கிறேன், என்ன செய்வது என்று கலங்கி தவிக்கிற வேளையிலே ஆண்டவர் ஒருபோது நம்மை கைவிடுகிறவர் அல்ல. அவர் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய தேவன். அவர் என்ன செய்கிறார் என்று பார்க்கும்போது ஆபிரகாமுடைய கண்களை திறக்கிறார். இப்பொழுது ஆபிரகாம் எங்கே பார்க்கிறார் என்று பார்க்கும்போது ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்த்தார் என்று பார்க்கிறோம். கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது தூரத்துல என்ன கிடைக்குது அவருக்கு? தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருக்கிற ஒரு ஆட்டுக்கடாவை கண்டார் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில எங்க ஏறெடுத்து பார்க்கிறோம்? ஆண்டவர் கூப்பிட்டாரு, ஆபிரகாமே ஆபிரகாமே என்று அழைக்கும் போது நம்ம யாரை பார்க்கிறோம்? ஆண்டவரை பார்க்கிறோமா? ஆண்டவரை பார்ப்போமானால் அந்த பிரச்சனைக்கு உடனே என்ன கிடைக்கும்? தீர்வு காண. நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவர் நம்மளை கூப்பிடுறாரு, ஆபிரகாமே ஆபிரகாமே என்று அழைக்கலாம், ஜார்ஜ் மனாசே ஜார்ஜ் மனாசே என்று அழைத்தால் கூட நம்முடைய பார்வை எந்த பக்கம் போகும்? எங்க நமக்கு சோர்ஸ் இருக்கும் அந்த இடத்துல போகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை நோக்கி பார்ப்பதற்கு கர்த்தர் ஒரு இடம் வைத்திருக்கிறார். தன்னுடைய மகனுக்காக ஒரு ஆட்டுக்கடாவை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? எத்தனை நாளைக்கு முன்னாடி அந்த ஆடு மாட்டி இருப்பாங்க தெரியல. ஆனால் அதற்கு முன்னதாகவே ஒரு ஆட்டுக்குட்டிய, ஒரு கடாவை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது என்ன செய்வதற்கு தவிர்க்கின்ற வேளையிலே ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போது, கண்களை ஏறெடுத்து பார்த்த போது தன்னுடைய மகனுக்கு பதிலாக தேவன் என்ன செய்தாரு? ஒரு ஆட்டுக்கடாவை ஆயத்தப்படுத்தினார். ஆமா, ஆண்டவர் செய்வாருங்க, ஆண்டவரால் முடியும். அதை நான் அனுபவித்திருக்கிறேன். 3 பேர் போறோம். வெள்ளிக்கிழமை சாயங்காலத்துல நாங்க புறப்படுறோம் பெங்களூருக்கு. பெங்களூர் போகிறோம். நானு, லிசி, பியூலா, மோசஸ், பெனு. இங்கிருந்து நாங்க பெங்களூர் போறோம். போகும்போது முன்னதாக நான் என்னுடைய அக்கௌண்ட்டை பார்க்கிறேன். என்னோட அக்கௌண்ட்ல பார்க்கும்போது 3700 ரூபாய் என்னுடைய அக்கௌண்ட்ல பணம் இருக்கு. அப்ப என் இருதயத்துல திடீர்னு ஒரு தோற்றம், பெங்களூருக்கு 3 நாள் போறீங்களே, இந்த 3700 ரூபாய் போதுமா என்று என் இருதயத்திற்குள்ளே ஒரு சிந்தை வந்தது. ஏன்னா பெங்களூர் போற, அப்ப நான் சொல்றேன், சரி ஓகே, என்னுடைய பிரயாணத்தை அவங்க கார்ல போறோம், அவங்க செலவெல்லாம் பார்த்துக்குவாங்க, ஊழியத்திற்கு போறோம், ஆண்டவர் ஏதாவது வழி நடத்துவார் என்று சொல்லித்தான் பெங்களூருக்கு போறோம். முதல் நாளிலே நான்சியுடைய வீட்டிலே அந்த மதிய ஜபக்கூட்டம் நடந்தது. சாயங்காலத்திலே அருமையான சகோதரர் நாகராஜனுடைய இல்லத்திற்கு சென்று அங்கே ஜெபம் செய்து அவர்களை எல்லாம் கண்டு, அருமையான சகோதரியும் கண்டு, நாங்கள் மறுபடியும் திரும்பி வந்து காலையில, ஞாயிற்றுக்கிழமை காலையிலே 10 பேர் சேர்ந்து போறோம் 2 கார்ல ஆராதனைக்கு. நான்சியினுடைய ஃபேமிலி, பியூலாவுடைய அக்காவுடைய ஃபேமிலி, அவங்க டேடி மம்மி எல்லாரையும் அழைத்து நாங்கள் ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியாகத்தான் அங்க மத்திய கரை சபைக்கு நாங்கள் மத்திய கரையில மடிவாளா சபைக்கு கடந்து சென்றோம். எல்லாம் முடிந்தது, எல்லாம் நிறைவானது, சாப்பிட்றதுக்கு எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறாங்க. அந்த நேரத்துல தான் என்னச்சுங்க, அங்கே அட்டாக் வந்தது. அப்ப அட்டாக் வந்த உடனே அவர்கள் என்னை எடுத்துக்கொண்டு போய் கீழே கொண்டு போய் பரிசோதித்து, அதுல அட்டாக் வந்திருக்குது, உடனாக உங்களை என்ன செய்ய வேண்டும், ஒரு இருதய ஆஸ்பத்திரியில கொண்டு போய் அட்மிட் ஆக்க வேண்டும் என்று சொன்ன போது அங்க இருக்கக்கூடிய வாலிப பிள்ளை உடனடியாக என்னை கொண்டு போய் எங்க செய்தார்கள், அவர்கள் அந்த இருதய ஆஸ்பத்திரியிலே, நாராயணா ஹிருதயாலயா என்று சொல்லக்கூடிய ஆஸ்பத்திரி அட்மிட் செய்தார்கள். மொழி தெரியாது, தமிழ் தெரியாது, மொழி தெரியாது, அது ஒரு புதிய இடமா இருக்கிறது, என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆனால் அங்கிருந்த வாலிப பிள்ளைகள் என்னை எடுத்துக்கொண்டு போனார்கள். எடுத்துக்கொண்டு போய் அந்த மருத்துவமனையிலே அவர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட போது உள்ளே போயாச்சு.
அவங்க எடுத்த உடனே என்ன சொல்றாங்க, நீங்க எவ்வளவு கட்டணும்? 1,00,000 ரூபாய் பணம் கட்டணும். முதல் பணம் கட்டினா தான் எதுவுமே நடக்கும். என்னிடத்துல ஒண்ணும் இல்லை, எந்த விதமான ஒரு சோர்ஸ் இல்லாத இடம். எல்லாருடைய நிலைமை பார்க்கும்போது எந்த ஒரு ஒரு வாய்ப்பும் இல்லாத நிலைமையிலே தன்னந்தனியனாக அந்த ஆஸ்பத்திரிகளை கொண்டு போய் ஆண்டவர் எனக்கு விட்டாச்சு. இப்ப பணம் கட்டணும், 1,00,000 ரூபாய் கட்டணும். ஆண்டவர் என்ன செய்துட்டாரு, ரெடியா வச்சிருக்காரு. மோசஸ் 50,000 ரூபாய் கட்டு கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து அங்க கொடுக்குறாரு. அதற்கு பின்னதாக அந்த அசுவில் இருக்கக்கூடிய இன்னொரு சகோதரன் வந்து அவர் தன்னுடைய ஏடிஎம் கார்டுல இருந்து 50,000 ரூபாய் எனக்கு கொடுக்குறாரு. அது மட்டுமல்ல, அங்கிருந்த வாலிப குடும்பத்தின் அனைவரும் எல்லாரும் ஏடிஎம் கார்டு கொடுத்து கொடுக்குறாங்க. ஏடிஎம் கார்டு கொடுத்து எவ்வளவு பணம் வேணுமோ நீங்க எடுத்துக்கங்க. லிசி ஆண்டி கிட்ட சொல்லிட்டாங்க, லிசி ஆண்டி நீங்க இந்த பக்கம் வராது, நீங்க அங்க ஒரு ஓரம் உட்காந்து நாங்க பாத்துக்கிறேங்க. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஆண்டவர் எவ்வளவு ஏன் என்ன பெங்களூர் கொண்டு போனாரு? இங்கே செய்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் அவருடைய திட்டங்கள் அட்மிட் பண்ணியாச்சு. உடனே பிளாக் இருக்குது, 100% பிளாக் இருக்குது, உடனே செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்யறாங்க, அவங்க அந்த ஏஞ்சியோகிராம் பண்றாங்க, அதே நேரத்தில் ஏஞ்சியோ பிளாஸ்ட் பண்றாங்க, அவங்க செட் வைக்கிறாங்க, எல்லாம் வைக்கப்பட்டது. அங்கிருந்த சகோதர சகோதரிகள், அந்த சபையார் அவ்வளவு அன்பாய் அதை இந்த காரியங்களை செய்தார். உடனே இங்கிருந்து செந்தில் நான் புறப்பட்டு வரட்டாங்கிறாரு, பெங்களூர் வரட்டான். அவர் கொஞ்சம் பேரையெல்லாம் கூட்டிட்டு நாங்க பெங்களூர் வர்றோம், இப்பவே வர்றோம் என்று சொல்லி இங்கிருந்து வாலிப பிள்ளைகள் அவர்கள் எனக்காக வரக்கூடிய நிலைமையில, ஓடி வரக்கூடிய நிலைமையில ஆயத்தமாகிறார்கள். அப்ப ஆண்டவர் எவ்விதமாய் அவர் வழி நடத்துகிறார் என்பதை குறித்து சொல்வதற்காகத்தான் இதை நோக்கி பார்த்தேன். அந்த நேரத்திலே நான் அவரிடத்திலே சொன்னேன், 2 என்னோடு கூட வந்து நின்ற பிரியா என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி இருந்தார்கள். அவர்கள் உள்ளே வந்த போது நான் அந்த சகோதரிடத்துல நான் சொன்னேன், எனக்கு 2 ஆசை இருக்கு. அதுல ஒரு ஆசை, பிரசங்கம் பண்ணும் போதே நான் என்ன செய்யணும், ஆண்டுடைய சமூகத்துக்கு போகணும். 2வது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்சு பரலோகத்துக்கு போகணும். அது என்ன 2 ஆசைன்னு. அது 2மே அன்னைக்கு நடந்துருச்சு. ஒண்ணு வந்து பிரசங்கம் முடிந்து உணவருந்திர நேரமா இருந்தது, 2வது ஞாயிற்றுக்கிழமையா இருந்தது. அப்போ அவங்க கூட சொன்ன, அங்கிள் நீங்க பேசாம இருங்க அங்கிள், ஏன் அங்கிள் இதெல்லாம் சொல்லி எங்களை வேதனைப்படுத்துறீங்க என்று சொல்லி, இல்ல என்னுடைய ஆசையை சொன்ன, ஒருவேளை ஆண்டவர் பிளான் பண்ணியிருந்தா நடந்திருக்குமே. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார், மீண்டும் அவர் என்ன செய்தாருங்க, என்னை பலப்படுத்தினார், எனக்கு ஜீவனை கொடுத்தார். கடைசியில பணம் கட்டினாத்த என்ன செய்வாங்க, வெளியே விடுவாங்க. பெங்களூர்ல எல்லாமே காஸ்ட்லி. ஏனென்றால் அங்கே ஐடி இருக்கிறதுனால அங்க வந்து எதுக்கு போனாலுமே காஸ்ட்லி. அவங்க கிட்டத்தட்ட எவ்வளவு, 3,95,000 ரூபாய் பில்லு போட்டாச்சு. 3,95,000 ரூபாய் பில்லு. யார் கட்டுவா? யார் கட்டுவா? லிஜோ என்ன செய்துட்டான், இந்த மத்தியானம் எனக்கு ஹார்ட் அட்டாக் வரும்போது இங்க கோயம்புத்தூர் சபையில ஆண்டவரை ஆராதிச்சு அவன் எல்லாம் முடிச்சு அவன் வண்டி எடுத்துட்டு அவன் எங்க போயிட்டு இருக்கிறான், கலிசேரிக்கு போயிட்டு இருக்கிறான். மனைவியை பார்த்து பிரசவ காலம் நெருங்கி விட்டதுனால அவன் அங்க ஒரே பதட்டம் அடைகிறான், என்ன செய்வதுன்னு தெரியல, ஒரே போராட்டம். அப்ப அவன் லிஜோ சொன்னா, சரி அப்பாவுக்கு ஒரு லிஜோவுக்கும் ஒரு மனைவிக்கும் அவங்க 2 பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இன்சூரன்ஸ் அவங்க கம்பெனிக்கு இருக்கும். அப்ப லிஜோ சொன்னா, அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஏதாவது ஆகி போனா என்ன பண்றது, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருந்தாப்புல லிஜோ. அந்த இன்சூரன்ஸ் சாங்ஷனே ஆகல. அது சாங்ஷன் ஆகாமல் அந்த இன்சூரன்ஸ் அப்படியே நிக்குது. அப்ப பாருங்க, அவன் அதை வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கு 1 வாரத்துக்கு முன்னதான் அது சாங்ஷன் ஆயிருக்கு. அப்ப இதெல்லாம் யாருடைய திட்டம், யாருடைய பிளானு? அது பார்க்கும்போது 1 வாரத்துக்கு முன்னதாக அது சாங்ஷன் ஆயிருந்தது. அப்ப லிஜோ அங்கிருந்து அதை மோசஸுக்கும் அங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அனுப்பி அந்த பணத்தை கட்டும்படியாக, இன்சூரன்ஸ்ல இருந்தே கட்டும்படியாக கர்த்தர் என்ன செய்தாருங்க, கிருபை செய்தார். யாரை நோக்கிப்பார், என்னை நோக்கிப்பார். முடியுமா? கர்நாடகாவில் போய், மொழி தெரியாத இடத்துல போய், ஒன்றுமில்லாமல் போய் ஆண்டவர் என்ன செய்வார், பிள்ளைகளை வழி. அதுதான் ஆண்டவருடைய சித்தம். ஆண்டவர் நடத்துவார். எப்பேற்பட்ட சூழ்நிலை போதுமானவராக இருக்கிறார். நான் படுத்து லிசி வந்து கேட்கிறாப்புல, பணத்துக்கெல்லாம் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கிறேன். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் என் கண் கலங்கி விட்டது. ஏன்னா பணத்தினுடைய சூழ்நிலை எனக்கு தெரியுமே, எங்கிட்ட எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தானே தெரியும். லிஜோவும் அவன் ஊருக்கு போயிருக்கிறான், நம்ம இருக்கிறது இன்னொரு ஊர்ல. அதனால ஆண்டவர் என்ன செய்தாரு, ஒருபோதும் அவருடைய பிள்ளைகளை வெட்கப்பட்டு போக
நிஜம் வந்தா, பணத்தை கட்டினா, அங்கிருந்து நாங்க ரிலீஸ் ஆக வேண்டியதா இருந்தது. 3 நாள் அங்கே அங்குள்ள பிள்ளைகளும், அது மாத்திரமல்ல இங்கிருந்து கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் அதிகமாய் ஜெபித்துக் கொண்டிருந்தீர்கள். அது ஜெபம்தான். இதுக்கெல்லாம் பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணு இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் கோயம்புத்தூர் சபையாருடைய ஜெபம், அவருடைய கண்ணீரின் ஜெபம் என்னை மீண்டும் அதிக என்ன செஞ்சு இங்க வந்து இருந்துச்சு. அதுதான் நான் சொல்லுவேன். பெருமை பாராட்டவோ மற்றவர்களை குறித்து சொல்லுவதற்கு அல்ல, உங்களுடைய ஜெபத்தினாலே மீண்டும் இந்த இந்த இடத்துல நிற்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். கர்த்தர் நல்லவருங்க. என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு மகனே மகளே, நீ அறியாது மெட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன் என்று சொன்ன தேவன். அவரை நோக்கி பார்த்த போது, அவரை நோக்கி நான் இருந்த போது, என்னுடைய காரியம் நான் ஒன்றுமே அறியவில்லை, என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது. ஆனால் எல்லா காரியங்களையும் கர்த்தர் மிகவும் நேர்மையும் நேர்த்தியும் செம்மையுமாய் அவர் செய்கிற தேவனாயிருக்கிறார். அந்த பாதையின் வழியாக கடந்து போகும்போது, அந்த பாதையின் வழியாக யாரெல்லாம் கண்ணீரோடும் துக்கத்தோடும் போகிறார்களோ அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படியாக தேவன் நம்முடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் எடுத்து பயன்படுத்துவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஆபிரகாமுக்கு ஒரு ஆட்டுக்கடாவை ஆயத்தம் பண்ணின தேவன் நம்முடைய இக்கட்டு நேரத்திலே, நம்முடைய சோதனை வேலைகளிலே நமக்காக ஒரு ஆட்டுக்கடாவை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இதோ ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது அந்த தேவன் அங்கே அற்புதத்தை செய்கிறார். தேவன் அங்கே காரியங்களை செய்யக்கூடியவராய் இருக்கிறார். நான் ஒரு இவ்விதமாய் சிந்தித்தேன். அந்த இன்சூரன்ஸ் ஆனது ஒரு வாரத்திற்கு முன்னதான் சாங்ஷன் ஆனது. அமிதமான நிலைமையில் இருக்கும்போது என்னுடைய இதயத்திலே ஒரு சிந்தனை வந்தது. 2 மாதங்களுக்கு முன்னதாக அந்த காரைக்கால் என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஒரு ஞானஸ்தான ஊழியத்திற்காக நான் கடந்து சென்றேன். அப்பொழுது ட்ரெயின்ல தஞ்சாவூர் அந்த ட்ரெயின்ல சென்று ஒரு இடத்திலே இறங்க வேண்டும். நீடமங்கலம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே இறங்கி 2 தண்டவாளம் தாண்டி அதற்கப்பதாக அங்கிருந்து தஞ்சாவூர்ல இருந்து காரைக்கால் வரக்கூடிய அந்த பேசஞ்சர் ட்ரெயின்ல ஏற வேண்டும். என் கையிலே ஒரு பேக் இருக்கிறது. நான் எடுத்து இந்த 2-3 தண்டவாளங்களை தாண்டி அங்கே போன போது என்னாலே அந்த தண்டவாளத்தை தாண்ட முடியவில்லை. சரீரமானது ஒரு சோர்வு, ஒரு பலகீனம், ஒரு தளர்ச்சி எனக்குள் வந்தது. நான் என்ன செய்தேன், போய் அங்கிருந்த அந்த சேரிலே அமர்ந்து கொண்டு அதற்கு பின்னதாக டிக்கெட் வாங்கி அந்த ஊருக்கு போனேன். ஞானஸ்தான ஊழியத்தை கொடுத்து மறுபடியும் நிறைவேறி வந்தோம். விதமான சில சூழ்நிலையிலே, சில போராட்டங்கள் நிலைமைகளிலே நான் அப்பொழுது நினைத்து பார்த்தேன், ஆண்டவரே, ஒருவேளை அந்த காரைக்காலிலே ஒருவேளை என்னுடைய அட்டாக் நான் விழுந்து கிடப்பேனானால் நான் என்ன செய்வேன் ஆண்டவரே, நான் என்ன செய்வேன் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவர் அவர் நல்லவர். அவருக்கு தெரியும் தன்னுடைய மகனை எந்த இடத்திலே கொண்டு போக வேண்டும், எந்த இடத்திலே அவனை பயன்படுத்த வேண்டும், எந்த இடத்திலே அவனுக்கு சிகிச்சை கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் திட்டம் தீட்டி இருந்தார். அந்த காரைக்காலிலோ அல்லது நான் வேற எங்காவதோ விழுந்து கிடப்பேனானால் எனக்கு இன்சூரன்ஸோ மற்ற வசதிகளோ கிடைத்திருக்காது. ஆண்டவர் என்ன செய்கிறார், இன்னும் 1 மாதம் போகட்டும், இன்னொரு மாதம் போகட்டும், உனக்காக நான் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். இதோ அந்த முட்புதரிலே ஒரு ஆட்டுக்கடாவை ஆயத்தப்படுத்தின அந்த ஜீவனுள்ள தேவன் எனக்காக ஆகஸ்ட் 25ஆம் தேதி உன்னை நான் குணப்படுத்துவேன் என்று சொல்லி எனக்கு இருந்த எல்லா விதமான இருதயத்தில் இருந்த எல்லா பலவீனங்களையும் எல்லா அடப்புகளையும் ஆண்டவர் சுத்தம் செய்தார். இந்த இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, இதை அறியத்தக்கவர் யார் என்று சொன்ன அந்த இருதயத்தை ஆண்டவர் என்ன செய்தார், ஒரு முறை கூட அவர் சுத்தம் செய்தார் என்றுதான் சொல்ல முடியும். தாவீதினுடைய ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்க, அவருடைய கண்ணை ஏறெடுத்து பார்த்த போது ஒரு ஆட்டுக்கடாவை கண்டார் என்று. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சில வேளையிலே ஏறெடுத்து பார்க்க சொல்லும் பொழுது ஏறெடுத்து பார்க்க வேண்டியவளாய் இருக்கிறோம். ஆண்டவர் பெயர் சொல்லி கூட அழைக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். உங்களை கைவிடுகிற தெய்வம் அல்ல, உங்களை காணாதவர் போல மறந்து விடுகிற தேவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய கஷ்ட வேலையிலே, துக்க வேலையிலே, பாடுகள் வேலைகளிலே, கண்ணீர் வேலைகளிலே நீங்கள் அங்கே ஏறெடுத்து பார்க்கும் பொழுது உங்களுக்காக தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். அது என்னவா இருந்தாலும் ஆண்டவர் செய்வார். ஒருவேளை பைனான்ஸா இருக்கலாம், அல்லது வியாதியின் வேலையா இருக்கலாம், அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகள் உங்களை வெறுக்கக்கூடிய நேரமாய் இருக்கலாம், உங்களுடைய கல்லூரி வாழ்க்கையிலே போராட்டமாய் இருக்கலாம், அல்லது தோல்வியின் நேரமாய் இருக்கலாம், நீங்கள் கண்ணீரின் பாதைகளிலே கடந்து போகக்கூடிய நேரமாய் இருக்கலாம், உன் தகப்பனும் தாயும் உன்னை அறியாதவளாய் இருக்கலாம், உன் மனைவி உன்னை குறித்தறியாமல், உன் கணவன் உன்னை குறித்தறியாமல் தன்னந்தனியனாய் நிற்கிற வேலைகளிலே, ஆபிரகாமும் மகனும் தன்னந்தனியனாய் அந்த மோரியா மலையில் நிற்கிற வேலைகளிலே அவர்களுக்கு ஒரு ஆட்டுக்கடாவை கொடுத்த தெய்வம், தேவனுக்கு பலியிடுவதற்கு தேவையான சகலத்தையும் ஆயத்தப்படுத்துகிற தேவன் உங்களுக்கு ஆயத்தப்படுத்த போதுமானவராய் இருக்கிறார். அடுத்தபடியாக ஒரு சிந்தனைக்கு ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்திற்கு கடந்து வருவோம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது
இதோ இப்பொழுது இங்கே நாம் பார்த்தோம், ஒரு தகப்பனும் ஒரு மகனுமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தார் என்று பார்க்கிறோம். ஒரு தகப்பனும் மகனுமாய் அநேக போராட்டங்களை சந்தித்தார் என்று பார்த்தோம். அந்த சந்திப்பின் வேளையிலே ஒரு ஆட்டுக்கடாவை கொடுக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்கள் எங்கே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய பார்வை எந்த இடத்திலே இருக்கிறது? மனிதன் மீது வைக்காதீர்கள். எந்த ஒரு மனிதனையும் நம்பாதீர்கள். உலகத்தில் கூடிய எந்த ஒரு காரியத்தை நம்பாதீங்க. அவையெல்லாம் மாய்ந்து போகும். அவையெல்லாம் உங்களை விட்டு நீங்கி போகும். ஆனால் கடைசி வரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை ஒன்றே உங்களோடு கூட வரும். என்னை நோக்கி கூப்பிடும் மகள் என்று சொல்லும் பொழுது இரவு வேளையிலே நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியுள்ள வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் என்பதற்கு நான் ஒரு சாட்சியாக இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறேன். எவ்விதமான போராட்டங்களாக இருந்தாலும் ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். நன்மையின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் யாரை பார்க்கிறோம்? அவரை நோக்கி பாருங்க. பாருங்கள், அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையை பாருங்க. இப்பொழுது ஒரு தாயினுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். தாய் ஒரு குழந்தையை தன் கரங்களிலே வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் அங்கே பார்க்கிறோம். ஆதியாகமம் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 14 முதல் 19 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே யாரை பார்க்கிறோம்? ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பேர்சபாவின் வனாந்திரத்திலே அடைந்து திரிந்தாள். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ. அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். எவ்வளவு ஒரு செகண்ட் சாப்டர். முதலாவது என்ன பார்த்தோம்? ஆபிரகாமு ஈசாக்கு, அப்பாவும் மகனும். இப்ப என்னாச்சு? அம்மாவும் மகனும் நிலைமை. நல்ல கவனமா கேளுங்க. இந்த பகுதியை நல்ல கவனமா நீங்க வாசிக்கணும். ஆபிரகாம் தன்னுடைய சொந்த குமாரனுக்கு பதிலாக ஆண்டவர் என்ன செய்தாரு? ஆட்டை கொடுத்து காப்பாத்திட்டாரு. இப்போ ஆகாரு, அவளும் ஆபிரகாமுடைய மனைவிதான். அந்த இஸ்மவேலும் ஆபிரகாமுடைய பிள்ளைதான். இப்ப என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்க்கும்போது குடும்ப பிரச்சனை, குடும்பத்துல சண்டை பிரச்சனை. அப்போ என்ன செய்கிறார்? ஆபிரகாம் தன்னுடைய மனைவியாகிய சாகாரனுடைய வார்த்தைக்கு கீழ்பட்டு இந்த இஸ்மவேலை வீட்டை விட்டு துரத்துகிறார்கள். ஆபிரகாம் அதிகாலையிலிருந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் கொடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையை ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பி விட்டாள். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபா வனாந்தரத்திலே அலைந்து திரிகிறாள். கைவிடப்பட்ட ஒரு குடும்பம், கைவிடப்பட்ட ஒரு தாய், கைவிடப்பட்ட ஒரு குழந்தை. இப்பொழுது எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையிலே, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமையிலே, தன் கணவனாலே ஒதுக்கப்பட்டவளாய் இருக்கக்கூடிய அநேக சகோதரிகள் இன்றைக்கு அநேக சபைகளிலே நாங்கள் கண்டிருக்கிறோம். அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளோடு கூட கண்ணீரோடு கூட துக்கத்தோடு கூட வனாந்தர வாழ்க்கையிலே அலைகிற ஒரு வாழ்க்கை. புருஷ என்னத்தை கொடுத்தான்? கொஞ்சம் அப்பத்தையும் கொஞ்சம் தண்ணீரையும் கொடுத்து அவளை துரத்தி விடுகிறாள். எவ்வளவு குடும்பங்களில் இந்த நிலைமை நடந்திருக்கிறது. எத்தனை சாட்சிகளை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வீட்டிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினாலே எத்தனையோ பிள்ளைகளை வீடுகளில் இருந்து அவர்களை துரத்தி விட்டவர்கள் உண்டு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினாலே துரத்தி விட்டவர்கள் உண்டு. என்னுடைய அம்மாவினுடைய அம்மா, அவர்கள் ஆர்சியில் இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டதினாலே அவர்கள் என்ன செய்தார் என்று பார்க்கும் பொழுது, அவர்கள் ஞானஸ்தானம் எடுத்து வீட்டுக்கு வந்த போது அந்த தகப்பனையும் தாயையும் அந்த கை குழந்தையையும், அது 6 மாசமான கை குழந்தையும் அவர்கள் வீட்டை விட்டு துரத்தி விட்டார்கள். கையில 6 மாச குழந்தை. எங்க பாட்டி, எங்க அம்மாவுடைய அம்மா பழனியில, உங்களுக்கு தெரியும், அந்த கொலையை எடுத்தாங்க. எங்க போவாங்க? எங்கேயும் போக முடியாத நிலைமை. ஒவ்வொரு வீடா போய் தட்டுகிறார்கள். ஐயா, குழந்தைய கொஞ்ச நேரம் வச்சுக்கிறோம், இந்த இரவு உங்களோடு கூட தங்குறோம், காலையில் நாங்கள் எங்காவது போகிறோம் என்று சொல்லும் பொழுது அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டது. அவர்கள் கை குழந்தையை எடுத்துக்கொண்டு அவர் என்ன செய்தார்கள்? நடந்து கிட்டத்தட்ட இரவுல நடந்து அவர்கள் திருச்சூருக்கு நடந்து வர்றாங்க. அந்த குழந்தையை எடுத்து திருச்சூர்ல அங்க ஒரு ஆர்ஃபனேஜ் இருந்தது.
அனாதை இல்லம். ரெகோபோத் பிரதரன் அனாதை இல்லத்துல அந்த தகப்பனும் தாய் அந்த குழந்தையை எடுத்துட்டு எல்லாவற்றையும் இழந்து அவருடைய சொத்தையும் வீட்டையும் இழந்து அந்த குழந்தையை எடுத்துட்டு வந்தாங்க. ஆண்டவருக்காக வரும்பொழுது நீ இழக்க வேண்டியது நிறைய இருக்கலாம். எல்லாத்தையும் இழந்து வந்தாங்க. அப்பதான் அவர் பாடினாங்க. என்ன பாட்டு பாடினாங்க? கூட்டம் வெறுத்தாங்க. கூட்டம் வேறுத்து குளவும் வேறுத்தென்றே கூட்டுக்காரும் வேறுத்து சொர்க்கிய செய்கிதர் தீர்ந்தே அவருடைய நண்பருடைய வீட்டுல போய் கதவை தட்டுறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம் கேட்கறாங்க, இன்னைக்கு ராத்திரி தங்கிடுற, இந்த பச்சை குழந்தையோடு கூட நீ எங்க போவேன்னு தெரியலையே என்று சொல்லி அவருடைய வீடுகளுக்கு நண்பர்கள் வீடுகள் எல்லாம் பூட்டப்படுகிறது. உறவினர்கள் எல்லாம் பூட்டி விட்டார்கள். அவர்கள் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு கிட்டத்தட்ட 20 கிலோ 25 கிலோமீட்டர் இரவிலே நடந்து அங்கே வந்தார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. ஒருவேளை அவிதமான நிலைமையிலே கைவிடப்பட்டவர்களாக இருந்தாலும் இன்றைக்கு அதனுடைய தலைமுறையாக இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். கைவிடப்பட்ட ஒரு தாயை பார்க்கிறோம், கைவிடப்பட்ட ஒரு குழந்தையை பார்க்கிறோம். அவள் எடுத்துக்கொண்டு சுமந்து கொண்டு வனாந்தரத்திலே அலைகிற வாழ்க்கை. உன்னுடைய வாழ்க்கையில கூட உன்னுடைய துருத்தி ஒருவேளை காலியா இருக்கலாம், கவலைப்படாத. உன்னுடைய பேங்க்ல இருக்கிற துருத்தி காலியா இருக்கலாம். சகோதரனே, உன்னுடைய பேங்க்ல துருத்தி ஜீரோவா இருக்கலாம். நீ ஒருவேளை வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம், நீ ஒருவேளை துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். நாளைக்கு நான் என்ன செய்வேன், என்னிடத்துல ஒன்றுமே இல்லையே, எனக்கு வாடகை கொடுக்க முடியவில்லையே, எனக்கு ஃபீஸ் கட்ட முடியவில்லையே, என்னுடைய வாழ்க்கையில அநேக போராட்டங்கள் இருக்கிறதே என்று கலங்கி தவிக்கிற வேலையா இருக்கலாம். மனிதன் கொடுத்த துருத்தி வற்றி போகும், மனிதன் கொடுத்த உணவு வற்றி போகும், மனிதன் கொடுக்கிற அன்பு வற்றி போகும், மனிதன் கொடுக்கிறது எல்லாம் வற்றி போகும். வனாந்தர வாழ்க்கையிலே நீ போய்கொண்டிருக்கலாம், வனாந்தரத்திலே கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கலாம். உன் துருத்தி எம்டி துருத்தியா இருக்கலாம். நீ யாரிடத்திலே வந்திருக்கிறாய்? அவள் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறாள். என் பிள்ளை சாக போகிறது, என் துருத்தி காலி, என் அப்பம் காலி, என்னுடைய எல்லாமே காலி, இனி நானும் காலி என்று சொல்லி அவள் என்ன செய்கிறார் பாருங்கள். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிரே அன்பு வாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். அழுது பாருங்க, அழுது பாருங்க, சத்தமிட்டு அழுது பாருங்க. கஷ்டமா, நஷ்டமா, போராட்டமா, ஏன் இன்னும் மாற்றம் இல்லை வாழ்க்கையிலே? என்னுடைய வாழ்க்கை இன்னும் சாபமாய் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில இன்னும் தரித்திரம் இருக்கிறது, ஏனும் வாழ்க்கையிலே போராட்டம் இருக்கிறது என்று சொன்னாள். நீ கர்த்தருடைய சமூகத்திலே வனாந்தர வாழ்க்கையிலே நீ கண்ணீர் விட்டு அழுதுபார். உனக்கு என்ன குறைவு இருக்கிறது? அழுதுபார். அன்னாளின் ஜெபத்தை கேட்கிற தேவன், மகளே என்று அழைக்கிற தேவன், இதோ கல்லறையிலே அழுது கொண்டிருந்த மரியாளே ஏன் அழுகிறாய் என்று கேட்கிற தேவன், இதோ லாசருடைய கல்லறையிலே அழுத தேவன் உன்னை நோக்கி பார்க்கிறார், உன்னை நோக்கி பார்க்கிறார். நீ அவரிடத்துல வருவாயா? ஆண்டவரிடத்துல ஜெபிப்பாயா? ஆண்டவரை நோக்கி பார்ப்பாயா? ஆண்டவரிடத்துல கண்ணீர் விடுவாயா? விட்டு பார். நீ ஆண்டவரிடத்துல கண்ணீர் விட்டு பார். ஜெபத்தை கேட்கக்கூடிய ஆண்டவர் உன் பக்கத்தில் இருக்கிறார், உன்னை நோக்கி கொண்டிருக்கிறார். மனிதனை நாடி போகாதே, ஒருவரை நாடி போகாதே, ஆண்டவரை நோக்கிப்பார். இதோ இந்த பிள்ளை என்ன செய்கிறார்? இந்த பிள்ளைகளுக்கு சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி இப்பொழுது மரணம், பிள்ளைய மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துட்ட ஒரு தாய், பெத்த தாய் தன்னுடைய பிள்ளையை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தவளாக தூரத்துல போய் உட்கார்ந்து அவ பார்த்துட்டு இருக்கிறார். ஆண்டவர் என்ன செய்கிறார்? தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அப்பா, லிஜோ சொன்னாப்ல, குழந்தைகளை வளர்த்துறது எவ்வளவோ கஷ்டம், அந்த குழந்தைய அழுகும்போது எப்படி ஓடுறோம், ஆனால் பிள்ளையின் சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு தெய்வம் உண்டு. அருமையான குழந்தைகளே, சபையில இருக்கக்கூடிய குழந்தைகளே, கவனமா கேளுங்க. நீங்க அழுதால் யாரு கேட்பா? ஆண்டவர் கேட்பார். பெனோ அழுது பார் ஆண்டவருடைய சமூகத்துல. ஆண்டவர் கேட்பாரா? இந்த பிள்ளையினுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். இந்த பிள்ளையினுடைய ஜெபத்தை கர்த்தர் அங்கு கேட்டார். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். உன்னுடைய சத்தத்தை யார் கேட்கிறாங்க? கர்த்தர் கேட்பார், இல்லையா? பிள்ளையுடைய ஜெபத்தை கர்த்தர் கண்டிப்பா கேட்பாருங்க. பிள்ளைங்க, நீங்க பிள்ளைகள் கிட்ட சொல்லுங்க, ஏதாவது பொருள் கேட்டாங்கன்னு என்ன சொல்லுங்க? ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. கண்டிப்பா ஆண்டவர் செய்வாருங்க. நம்முடைய ஆண்டவர் பிள்ளைகளுடைய சத்தத்தை கேட்கிறாங்க. ஒருவேளை நம்ம போடுற பிள்ளை போடுற சத்தம் ஒருவேளை நமக்கு கேட்காம இருக்கலாம்.
கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்பார். இங்க பாருங்க, இனி எழுந்து பயப்படாதே. ஆண்டவர் சொல்றார், ஆகாரே உனக்கு என்ன சம்பந்தம், பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையிலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்கு. உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்ய போறாரு? பெரிய ஜாதியாக்குவார். ஆனா நீங்க என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்காக அழ வேண்டும். அந்த பிள்ளைகளும் கர்த்தர் சமூகத்தில் அழுகும் போது கர்த்தர் என்ன செய்யறாரு? அவனை பெரிய ஜாதியாக தேவன் அவளுக்கு அவளுடைய கண்களை திறந்தார். இப்பொழுதே ஆகாருடைய கண் என்ன ஆகுதுங்க? திறக்கப்படுகிறது. ஆகார் இவ்வளவு நாள் யாரை பார்த்து கொண்டிருந்தாள்? ஆபிரகாமை பார்த்து கொண்டிருந்தாள். ஆபிரகாம் திறந்த அப்பத்தை பார்த்து கொண்டிருந்தாள். ஆபிரகாம் தந்த துருத்தியை பார்த்து கொண்டிருந்தாள். இப்பொழுது அவள் கண்களை எங்கே ஏறெடுக்கிறார் என்று பார்க்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார், கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். தேவன் அவளுக்கு கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கும் கொடுத்தாள். இப்படி ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஆண்டவராய் இருக்கார் பாருங்க, எவ்வளவு நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். பிள்ளையின் ஜெபத்தை கேட்கக்கூடிய தேவன், கைவிடப்பட்ட தாயின் ஜெபத்தை கேட்கக்கூடிய தேவன். தேவன் அந்த இடத்திலே பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். உங்களுடைய பிள்ளையின் சத்தத்தை கேட்கும்படியாக கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை நோக்கி நீங்க அழும்போது, அருமையான சகோதரனே சகோதரியே, உங்களுடைய எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்திலே வைத்து நாம் அழும்போது அந்த சத்தத்தை கேட்கிறார். நம்முடைய தாயின் சத்தத்தை மாத்திரமல்ல, தகப்பனின் சத்தத்தை மாத்திரமல்ல, குழந்தையின் சத்தத்தை கேட்டார். காலியா இருக்கக்கூடிய துருத்தி, தண்ணீர் இல்லாத பாலைவன வாழ்க்கையிலே அந்த துருத்தி நிரப்பப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆண்டவர் கொடுத்தாருன்னா நிரம்பி கொடுப்பார். அமுக்கி குழுக்கி நிரம்பி வழியரவாய் கொடுக்கக்கூடிய ஆண்டவர். கர்த்தர் படகிலே மீனை கொடுத்த போது படகு அமிழத்தக்கதாக மீனை கொடுக்கக்கூடிய ஒரு தேவன் மத்தியிலே இருக்கிறார். அவர் கொடுத்த அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் கொடுக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய குறைவிலே நம்மை பலப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். உன்னுடைய துருத்தி எம்டியா இருக்குமே ஆனால் அந்த துருத்தியை நிரம்பி வழிய செய்யக்கூடிய தேவன் ஒருவர் உண்டு. உன் அப்பம் குறைவாய் இருக்குமானால் அப்பத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் உண்டு. அவன் அந்த வனாந்தரத்திலே வளர்ந்தான் என்று பார்க்கிறோம். சிறப்பு மிக்கவனாய் வளர்ந்தான் என்று பார்க்கிறோம். கர்த்தர் அவனை காப்பாற்றினார், பிள்ளையை காப்பாற்றினார், அந்த பிள்ளையை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவ்விதமான நிலைமையிலே இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய கண்களை மூடுவோம். கர்த்தருடைய சமூகத்திலே கண்களை மூடுவோம். ஆண்டவரே, கடந்த நாட்களிலே நான் யாரை நோக்கி பார்த்து கொண்டிருந்தேன்? ஆண்டவரே, எனக்கு அருகாமையிலே எல்லாவற்றையும் கர்த்தர் வைத்திருந்தீர் ஐயா. என் பக்கத்திலே எனக்கு தேவையான அனைத்தையும் தேவன் வைக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறேன். ஆபிரகாமுடைய தேவையை அறிந்த தேவன் முட்புதரிலே ஒரு ஆட்டுக்குட்டியை வைத்திருந்தீர் ஐயா. ஆகாரனுடைய குழந்தையினுடைய தாகத்தை தீர்த்து ஜீவனை கொடுக்கும்படியாக, காலியான துருத்தியை நிரப்பும்படியாக ஒரு தண்ணீர் ஊற்றை கொடுக்கிற ஆண்டவர். அந்த ஊற்றிலிருந்து ஜீவ தண்ணீர் வரும். அந்த ஊற்றிலிருந்து ஜீவன் கிடைக்கும். அந்த ஊற்றிலிருந்து ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த ஊற்றிலிருந்து நன்மை கிடைக்கும். அந்த இயேசு கிறிஸ்து என்னும் ஊற்றை நோக்கி பாருங்கள். இன்னும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் உலகத்தை நாடி ஓடிக்கொண்டு இருப்பீர்கள் ஆனால், பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள் ஆனால், பாவத்தை தண்ணீரை கூட குடிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்களாம். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்கள். அந்த ஜீவ ஊற்றை நோக்கி பாருங்கள். இந்த வனாந்தர பூமியிலே ஒரு ஊற்று உண்டு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னும் நித்திய ஜீவனை தரக்கூடிய ஒரு ஊற்று உண்டு. உங்கள் பாவங்களுக்காக, உங்களுடைய சாபங்களுக்காக, உங்களுடைய நோய்களை சுமந்து இருக்கக்கூடிய ஒரு தேவ ஆட்டுக்குட்டியா இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இதோ காத்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர். பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்தவர். பாவத்தின் சம்பளத்தை நீக்கும்படியாக தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தையே கொடுத்து ரட்சித்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் யாராவது இருப்பீர்கள் ஆனால், அந்த ஜீவ ஊற்றை நோக்கி பார்க்காமல் யாராவது இருப்பீர்கள் ஆனால், உங்களுடைய இருதயத்திலே வற்றி போன இருதயத்திற்கு, வற்றி போன வாழ்க்கைக்கு, வறண்டு போன வாழ்க்கைக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து, ஜீவனை அருளக்கூடிய இயேசு கிறிஸ்து, பரலோகராஜ்யத்தை கொடுக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து, நித்தியானந்தத்தை கொடுக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து, பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து பரமராஜ்யத்தை அருளக்கூடிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதோ உன் அருகே இருக்கிறார். கண்ணை திறந்து பார்ப்பாயா? அந்த ஊற்றை பார்ப்பாயா? அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பாயா? ஆனால் இன்றைக்கு உனக்கு விடுதலை, இன்றைக்கு உனக்கு சமாதானம், இன்னைக்கு ஒன்று சந்தோஷத்தை அருளும்படியாக தேவன் காத்து கொண்டிருக்கிறார். அவர் நல்லவர், ஒரு போதுமானவர். அவரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியுள்ள கிறிஸ்துவை வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. அவருடைய வருகை நெருங்கி இருக்கிறது. நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஆமென்.